கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், கடலூர், கோவை, சேலம், ஈரோடு, மதுரை, சிவகங்கை உட்பட இன்னும் பல மாவட்டங்களில் நடைபெற்ற கிராவல் மண் மற்றும் சவுடு மண் குவாரிகளில் மயிலாடுதுறை பூர்வீகமாக கொண்ட ஒரு ராஜப்பா என்பவர் ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்தாரின் பெயரை பயன்படுத்தி குவாரிகளில் கிராவல் மண் சவுடு மண் எடுக்கும் லாரிகளை எல்லாம் அச்சுறுத்தி ராயல்டி, அதாவது ஆளும் கட்சியினுடைய பார்ட்டி பண்டு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு லாரி உரிமையாளரையும் அச்சுறுத்தி மிரட்டி ஒரு யூனிட்டிற்கு 700 ரூபாய் வீதம் அடாவடியாக வசூல் செய்தும் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட குவாரிகளும் அனுமதி பெறாத குவாரிகளிலும் அரசு புறம்போக்கு இடங்களிலும் ஆயிரக்கணக்கான லோடுகள் தினசரி அனுமதியின்றி வெட்டி எடுத்துள்ளார்கள். மேலும் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஒவ்வொரு லாரிகளிலும் ஏறத்தாழ 50 டன் வரை கிராவல் மண் சவுடு மண் அனுப்பி ஒரிஜினல் நடைச்சீட்டு, அதாவது டிரான்சிட் பாஸ் கொடுக்காமல் போலியான டிரான்சிட் பாஸ் கொடுத்து அதை பணம் கொடுத்து வாங்கி செல்லும் எங்களுடைய லாரிகள் எல்லாம் வழியில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், போக்குவரத்துறையினர், கனிமவளத்துறையினர் வாகன சோதனை செய்து லாரியில் இருக்கின்ற குவாரி உரிமையாளர் கொடுத்த டிரான்சிட் பாஸ் நடைச்சீட்டு போலி, இது செல்லத்தக்கதல்ல, கனிமங்களை திருடி வருவீர்கள் என்று லாரி உரிமையாளர் ஓட்டுநர் மீது 303 Part 2 PNS ஆக்ட் மற்றும் 21 மைனிங் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அதாவது அவர்கள் எங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையான நடைச்சீட்டு கொடுக்காமல் அரசை ஏமாற்றி எங்களுக்கு இது போன்ற போலியான நடைச்சீட்டு கொடுக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டி பல முறை ஆட்சியாளரிடமும் அதிகாரியிடம் கேட்டும், ஆனால் எங்கள் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை இருப்பதால் லாரிகளை இயக்குவதற்கு ஓட்டுநர் வர தயங்குகிறார்கள். மேலும் ஒரு பட்டா இடங்களில் கிராவல் மண் எடுக்க அனுமதி பெற்றுக் கொண்டு அருகில் உள்ள நிலங்களில் அனுமதி இல்லாமல் மணலை எடுத்து கிராவலுக்கு கொடுக்கும் அனுமதி சீட்டை கொடுத்து லோடு செய்து அரசுக்கு தினசரி பல கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வந்துள்ளார்.